அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதை வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே ஜூஸியாகவும் இருக்குது, கிறிஸ்பாகவும் இருக்குது, உள்ளே ஃபில்லிங்கும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை வேணால் கொஞ்சம் பொடியான ரவையை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் சப்பாத்தி மாவு மோடு கொஞ்சம் லூஸாக பிசைச்சிக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஊறினோடனே இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைச்சிக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைச்சிக்கோங்க. கண்டிப்பாக பிசையணும் எண்ணெய் சேர்த்து. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நான் ஃபில்லிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க, அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 3 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும், ரொம்ப சிவக்க வேணாம். லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக தான் சிவந்து வந்திருக்கு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இங்கே பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈரப்பதம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரை இலக்கி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு தேவை. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பதம் எப்படி இருக்குன்னா, குலாப் ஜாமுனுக்குலாம் ஒரு பிசுக்கு பதம் வரும் இல்லையா, அந்த பதம் வந்தாலே நமக்கு போதும். இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது, போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ மாவு பார்க்கலாம் வாங்க. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது நல்லா உருட்டிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து போர்டில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம மாவு வச்சு தேய்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். மாவுக்கு பதில் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப மெலிசாக திரட்டாமல், அதே மாதிரி குண்டாகவும் திரட்டாமல் மீடியமாக திரட்டிக்கோங்க. திரட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். திரட்டிட்டேன். இங்கே பாருங்கள். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல ஃபில்லிங், அதை இது நடுவில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகணும். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக கையாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா ஃபில்லிங் வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக தான் அழுத்தணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம எடுத்த மாவில் நமக்கு 8 கிடச்சிச்சு. இப்போது நம்ம பொரிக்கிறோம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்த பேனுக்கு நான் 3 சேர்த்துருக்கேன். போட்டோடனே நீங்கள் தொட வேணாம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். ஃபுல்லாக வச்சிடாதீங்க, சீக்கிரமாகவே கலர் வந்துடும். அப்போது உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் பொரிச்சிடுங்க. 3 போட்டாச்சு. இப்போது நல்லா 2 பக்கமும் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். அப்படியே மிச்சம் இருக்கதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணோம். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டேன். சுகர் சிரப்பில் வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 செகண்ட் மட்டும் விட்டால் போதும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் சுகர் சிரப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது 2லேருந்து 3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். வெயில வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.